Hi friends, welcome to ஆச்சியின் அறுசுவை. இன்னைக்கு நான் உங்களை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறேங்க. அதுவும் பாரிஸ்ல இருக்க சாய் கிருஷ்ணா ஸ்டோர்ஸ்க்கு தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இந்த கடையில என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இப்போ நான் காமிக்கிறது அந்த சாய் கிருஷ்ணா ஸ்டோரோட வெளி தோற்றம் தாங்க. நாங்க இந்த கடையை விட்டு வெளியில வரும்போது லேட் நைட் ஆயிருச்சு. ஸோ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பில்டிங்ல 3 ஃப்ளோர் இருக்குங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஈட்டபிள்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டாய்ஸ், செகண்ட் ஃப்ளோர்ல ஹோம் நீட்ஸுங்க. இப்போ வாங்க இந்த கடைக்குள்ள போகலாம். என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோருங்க. இங்கே பாருங்க நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஹோல்சேலில் விற்கிறதுனால ரீட்டைல் ஷாப்பர்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. பேக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஜூஸஸ், சாஸ் பாட்டில் இதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டரில் வாங்குவோம் இல்லைங்க பாப்கார்ன், அதில் மசாலா தூவி தருவாங்க பாருங்கள். அந்த மசாலாஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்குது. ஒன்னொன்று ஒரு 100 ரூபா பக்கம் தாங்க வருது. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸ்பைசஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன பேக்கெட்ஸ்ல கூட அவைலபிளா இருக்குங்க. அப்புறம் நமக்கு வேணுங்கிற முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே வச்சிருக்காங்க. குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. காஸ்ட்டும் பாருங்க, நான் வீடியோல காமிச்சிட்டு இருக்கேன். நிறைய வெரைட்டி ஆஃப் பிஸ்கெட்ஸ் வச்சிருக்காங்க. அது வந்து நல்ல அட்ராக்டிவ் ஜார்ஸ்ல வச்சிருக்காங்க. இப்போ வந்து ரீட்டைல் ஷாப்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் இங்க வந்து வாங்கிட்டு வந்து அவங்க கடையில வித்தாங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையானதையும் நம்ம இங்க வாங்கிக்கலாம். நிறைய சாஸ் பாட்டில், ஜூஸ் பாட்டில், அப்புறம் வந்து இந்த மிக்சரு, முறுக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இருக்கு. அப்புறம் இந்த குட்டி குட்டி ஷாஷேல 5 ரூபா 10 ரூபால முறுக்கு, மிக்சர் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க இருக்குங்க. இந்த கடையை பார்க்கும் பொழுதுங்க நம்ம சின்னத்துல சாப்பிட்ட பிஸ்கெட்டு, மிட்டாய் இதெல்லாம் ஞாபகம் வருதுங்க. 90ஸ்ல நம்ம வந்து தேன் மிட்டாய், குருவி பிஸ்கெட்டு, அப்புறம் நிறைய 1 2 3 போட்ட பிஸ்கெட்டு, அப்புறம் ரவுண்டா சின்ன சின்னதா பிஸ்கெட்டு பிரிட்டானியால, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்குங்க. நிறைய 90s கிட்ஸோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்குது. நாங்க நிறைய வாங்கிட்டு வந்தோம். அந்த மாதிரி தேடி தேடி போறவங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கலாம். $150 இருந்து அழகான ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் வேர்ல்டே இருக்குதுங்க. அதாவது ஃபாரின் சாக்லேட்டும் இருக்கு, 90s கிட்ஸோட சாக்லேட்ஸும் இருக்கு, இப்ப இருக்க சாக்லேட்ஸும் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல எடுத்துட்டு போகலாம். அப்புறம் நெல்லிக்காய் தேன்ல போட்டது, சுகர்ல போட்டது எல்லாமே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குல்கந்து, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஊறுகாய், ஸோ எது வேணும்னாலும் இங்க இருக்குங்க. மளிகை கடையில என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க. நான் ரேண்டமா தான் இப்ப காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த சாய் கிருஷ்ணா ஸ்டோர் வந்துங்க மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் காலையில 10ல இருந்து நைட்டு 9 வரைக்கும், சண்டே வந்து காலையில 10ல இருந்து 2 மணி வரைக்கும் ஒர்க் ஆகுங்க. ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ் இதெல்லாம் வரும்பொழுது நம்ம வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப வந்து இந்த மாதிரி கடைகள்ல நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு அவங்க வந்து ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இங்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஹோல்சேல் கடைக்கு போனோம் அப்படின்னா லிஸ்ட் கொடுக்கணும். அந்த லிஸ்ட் படி அண்ணாச்சி எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அதை நம்ம வாங்கிக்கிட்டு போகணும். ஆனா இந்த கடையில நம்மளே போய் நமக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான்.
இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் அழகா ரேப் பண்ணி கூட வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ரேப்பர்ல நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே எல்லாம் வந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி gift வாங்கி கொடுக்கலாம். பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா வச்சிருக்காங்கன்னு. கேஷ் கவுண்டர்ல சிவன் ஒன்று பார்த்தேங்க. ரொம்ப அழகா இருந்தது. அந்த சிவனுக்கு மேல ஒரு பானையில இருந்து தண்ணி அப்படி சிவன் மேல ஊத்திட்டே இருக்குங்க. பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த கேஷ் கவுண்டர்ல இருந்தவங்க சொன்னாங்க இதுவும் சேல்ஸுக்கு தான் அப்படின்னு. 2500 rupees ஆகும்னாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் மாதிரி காமிச்சாங்க. அதுக்குள்ள ஃபிஷ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது. அதுவுமே அழகா இருந்தது. டேபிள் மேல நம்ம வச்சுக்கலாம். வேலண்டைன்ஸ் டேக்கு கொடுக்குற மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்ச டாய் செக்ஷனுங்க. இங்கே வந்து நிறைய மினியேச்சர் டாய்ஸ் எல்லாம் இருந்தது. 90s கிட்ஸோட டாய்ஸ், அப்புறம் நிறைய கார்ட்டூன் டாய்ஸ் எல்லாம் இருந்தது. எங்கள் பசங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கும் இதை பற்றி தெரியும்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பர்த்டேக்கு நம்ம வந்து டெக்கரேட் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்க, பலூன்ஸு, அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அங்கே பொம்மை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நிறைய இருந்தது. நிறைய கியூட்டான சில்ட்ரன்ஸ் பேக் எல்லாம் இருந்ததுங்க. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 200 இருந்தே இருக்குது, 400 500 வரைக்கும் இருக்குது. நமக்கு லஞ்ச் பேக்கு, அப்புறம் கிஃப்ட் கொடுக்குற பேக்கு, அப்புறம் பவுச்சு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ்லையும் இருக்குது. ஹேண்ட்பேக்ஸும் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாட்ச் செக்ஷனுங்க. இந்த வாட்ச் எல்லாம் 200ல இருந்து இருந்ததுங்க. ஆனால் வந்து ரொம்ப பக்காவாக இந்த வாட்ச் எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு அழகுக்காக, ஒரு ஆசைக்காக நம்ம வாங்கி போடலாங்க. பட் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லை வாட்சஸ். இப்போ நம்ம வீட்டில் பர்த்டேக்கு, அப்புறம் வந்து கேண்டில் லைட் டின்னர், இந்த மாதிரியெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஹியூமிடிஃபையர், கேண்டில் லைட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் கூட இருக்குங்க. இப்போ நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க.
இது பாருங்க, காம்பேக்ட் அண்ட் போர்ட்டபிள் வாட்டர் பாட்டில். நமக்கு வந்து வால்யூம் வேணும்னா எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சின்னதாகவும் ஆக்கிக்கலாம், பெருசாகவும் ஆக்கிக்கலாம். இப்போ ட்ரெக்கிங் எல்லாம் போனால் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர் கலராக வச்சுருந்தாங்க அங்கே வாட்டர் பாட்டில்ஸ். அப்புறம் ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இன்னும் 2 வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து 3 பீஸ் 400 rupeesங்க. சாஃப்ட் டாய்ஸ் அண்ட் கிட்ஸ் பேக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்ததுங்க. இங்கே ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அழகழகா உண்டியல் எல்லாம் நிறைய இருக்குங்க. பாருங்க, கலர் கலரா இருக்குது. இங்க வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு கட்டாயம் ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க. அப்பதான் நம்ம வந்து அவங்க சேவிங் பழக்கத்தை என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து ஒரு நல்ல ஹேபிட்குள்ள கொண்டு போக முடியும். இப்போ வந்து ட்ரேட் எல்லாம் நம்ம விளையாடுவோங்க. அப்போ அதுக்கு வந்து மணி யூஸ் பண்ணுவோம். அப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த மணியெல்லாம் காணாமல் போயிருக்கும். அப்போ தனியாக அந்த மணியை வாங்கணும்னா கூட இங்கே அது அவைலபிளாக இருக்குங்க. அப்புறம் 90s கிட்ஸோட எல்லா கேம்ஸும் இங்கே இருக்கு. குட்டி குட்டி கேம்ஸ் இந்த பொட்டி கடையிலலாம் விற்பாங்க பாருங்க, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கு. பாருங்க, விசிலு, அப்புறம் பாலு, பலூனு, வாட்சு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆச்சுங்க. என்னோட 90s மெமரிஸ் எல்லாம் எனக்கு ரிகலெக்ட் ஆகும் பொழுது நான் அதெல்லாம் பேசி பசங்களோட டிஸ்கஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். 90ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் கார்டு கேம்னு இருக்குங்க. எங்கள் பசங்க எல்லாம் காசு வாங்கிட்டு போவாங்க. அப்போ வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸ்ல கிஃப்ட் இருந்ததுன்னா கிஃப்ட் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கிஃப்ட் கிடைக்காது. ஆனால் அந்த கிஃப்ட் கிடைச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் எங்களுக்கு வந்தது. அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இங்கே நிறையவே வச்சிருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுங்க கால்கேட் பேஸ்ட்டுக்கு வந்து குட்டி குட்டியா பொம்மை கொடுப்பாங்க, அனிமல்ஸ் பொம்மை. அதெல்லாம் எங்க அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி பொம்மையெல்லாம் இப்போ இங்க இந்த கடையில கிடைக்குதுங்க. இப்போ நீங்க வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் ஸ்கூல்ல கொடுப்பாங்க பாருங்க. அப்போ ஒரு வில்லேஜ் மாதிரி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு, அப்படி கிரியேட் பண்ணும்பொழுது இப்போ இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே அந்த ப்ராஜெக்ட் காசு கொடுத்து வாங்கி அப்படி சப்மிட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாம நம்ம இங்க விற்கிற அந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் கிரியேட்டிவா அந்த பசங்களோட உட்கார்ந்து அதை நம்ம பண்ணி அதை கொடுக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம் வந்து தனிங்க. குழந்தைங்களும் அதை நல்லா புரிஞ்சு செய்வாங்க. இங்கே வந்து டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சின்ன கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரியும் இருந்தது, ஆஃபீஸ் கோயிங் பீப்புளுக்கும் இருந்ததுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோம் நீட்ஸ் எல்லாம் இருக்கு. கிளிப்ஸ் எல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஒரு பஞ்ச் கிளிப் வந்து 70 ரூபாங்க. நிறைய கிளிப்ஸ் இருக்கு அதுல. இது வந்து மிரருங்க. 2 சைடுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஸ்டிக்கரை எடுத்துட்டு நம்ம வால் டைல்ஸ் இதுல எல்லாம் ஒட்டிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட். நிறைய டைப் ஆஃப் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்கு. இங்க வந்து ஜூசர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் ட்ரை கிரைண்டர் வச்சிருக்காங்க 500 ரூபாய்க்கு. இது பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டரு வுட்ல இருக்கு. அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய பிரஷஸ் வச்சிருக்காங்க. நிறைய புது வகையான பொருள்கள்லாம் வச்சிருக்காங்க. நீங்க வெஜிடபிள் கட்டர் வாங்கும் பொழுது எப்பவுமே வுட்ல தாங்க வாங்கணும், பிளாஸ்டிக்ல வாங்கிடாதீங்க. பாருங்க ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எவ்வளவு வகை வச்சிருக்காங்கன்னு. அது வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு, அப்புறம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இந்த மேக்னெட்ஸ்ல. பாத்திரம் தேய்ப்போம் இல்லைங்க ஸ்க்ரப்பரு, அதெல்லாம் 12 ஸ்க்ரப்பரே 45 ரூபா தாங்க. ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா 12 ஸ்பாஞ்ச் வந்து 55 ரூபா தான். கீ செயினுக்கு ஒரு தனி செக்ஷனே வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. நிறைய அதாவது பீகாச்சு, அப்புறம் வந்து மிக்கி மவுஸ் பொம்மை, அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்கங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. ரொம்ப அழகா இருந்தது. ஒவ்வொரு கீ செயினும் 150 ருபீஸ் சொன்னாங்க. ஆனா குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. தாராளமா வாங்கலாம். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. முட்டைய எலக்ட்ரிக் மிஷின்ல வேக வைக்கிற மாதிரி எக் போச்சர் இருந்ததுங்க. இது வந்து ஜூஸரு. இதெல்லாம் வந்து 499 500 அந்த மாதிரி ரேட்ல சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்ம 4 பாதாம் 4 முந்திரி இதெல்லாம் போட்டு அரைக்கிற மாதிரி ட்ரை கிரைண்டர்ஸும் இருந்தது. அப்புறம் குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வச்சிருந்தாங்க.
இது பாத்தீங்கன்னா டோர் க்ளோஷர். அதாவதுங்க இப்ப வந்து டோருக்கு கீழே வந்து இது அந்த போடலாம். நம்ம இப்ப ஏசி எல்லாம் வெளியில போகாது, மஸ்கிட்டோஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வராது, அதுக்கு இது வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இது ஜஸ்ட் 25 ரூபா தாங்க, ரொம்ப சீப்பா இருந்தது. இது வந்து வால்ல வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பிரஷஸ், நிறைய பிரஷஸ், நைஃப், சோப் பாக்ஸஸ், அது மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருந்ததுங்க. இது வந்து நைஃப் ஸ்டாண்டுங்க. ஒரு ஃபுல் ஸ்டாண்ட் வந்து அரௌண்ட் 225 போட்டிருந்தாங்க. இது வந்து டேப்லெட் பாக்ஸுங்க. இப்ப பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஸ்ட்ராங்க, ஸ்டீல்லயே ஸ்ட்ரா இருக்கு, டம்ளர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீன் எல்லாம் நம்ம வந்து டைப் பண்ணி வைப்போம்ல, அதுக்குள்ள கயிறு தாங்க இது. நம்ம பீச்ல எல்லாம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிடுவோம் இல்லைங்க, அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க இது. இதை வந்து நம்ம வீட்டில் வச்சே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பண்ணிக்கலாம். இது வந்து பாடி மசாஜருங்க. கை, காலு, கழுத்து இதெல்லாம் நம்ம இதை வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க. இது வந்து மீனை வந்து நம்ம வீட்லயே கிளீன் பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ள நைஃப் தான் இது. அந்த செதில் எல்லாம் அழகா எடுத்துருங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம இதுல தட்டிக்கலாங்க. இது வந்து மிரர் ஸ்டிக்கருங்க. நான் உள்ள வரும்போதே உங்ககிட்ட இதை பத்தி சொன்னேன். இப்ப நிறைய வீடுங்கள்ல ஆணியெல்லாம் அடிக்க முடியாது, பத்தாவதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வைக்க இடம் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி மிரரை நம்ம வாங்கி ஒட்டிக்கலாம். இது 100 rupeesல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு. பொம்மை சோப் பாக்ஸஸ் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. அப்புறம் வந்து கார் ஆக்சசரிஸ், அதாவது கார் கிளீன் பண்ற ப்ரஷ், கார் துடைக்கிற மைக்ரோ டவல்ஸ், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறைய அவைலபிளா இருந்தது. அப்புறம் வெஜிடபிள் கட்டர்ஸ் இருக்குங்க. அப்புறம் நிறைய, அதாவது புது வகையான ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க வச்சிருந்தாங்க. நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ற கண்டெய்னர்ஸ், பக்கெட்ஸ், மக்ஸ் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான சேரு, அப்புறம் விளையாட்டு சாமான் இதெல்லாம் இருந்ததுங்க. அப்புறம் லாண்ட்ரி பேக் எல்லாம் இருந்தது.
இது மினியேச்சர் ட்ராலிங்க, ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் மோல்டு. இது மாதிரி நிறைய ஐஸ்கிரீம் மோல்டு பார்த்தோம். இது நைஃப் செக்ஷனுங்க. அப்புறம் நம்ம ஃப்ளோர்ல போடுற மேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகா வச்சிருக்காங்க. புது டிசைன்ல நிறைய இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ எனக்கு பிடிச்சது வந்து செகண்ட் ஃப்ளோருங்க. நீங்க பார்த்த கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு எந்த ஃப்ளோர் பிடிச்சதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Till then, bye friends.